வறுமைக்கும் வியர்வைக்கும் மத்தியில் உழன்று என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என சபதமிட்ட ஹரியானாவின் விவசாயி மகன் சூரியகாந்த் இந்தியாவின் தலைமை நீதிபதியாக இன்று பதவியேற்றுள்ளார். அவரது வாழ்க்கை பயணத்தை சற்று திரும்பி பார்க்கலாம். मैं सूर्यकांत जो भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ हूँ जो भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ हूँ. ஒரு கிராமப்புற ஆசிரியரின் மகனாக பிறந்து நாட்டுக்கே நீதி வழங்கும் உச்சநிலைக்கு சூரியகாந்த் உயர்ந்த செய்தி கிராம மக்களிடையே பெரும் எழுச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர் மதன் கோபால் சாஸ்திரி மற்றும் இல்லத்தரசி சசி தேவி ஆகியோருக்கு மகனாக 1962 பிப்ரவரி 10 அன்று பிறந்த சூரியகாந்த் அதே கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில்தான் 10ஆம் வகுப்பு வரை பயின்றார். குளிர்கால இரவுகளில் தரையின் குளிரை தவிர்க்க வைக்கோல் மற்றும் போர்வை பரப்பிக் கொண்டு படித்தார். உழைப்பே அவரின் வழி என மூத்த சகோதரர் ரிஷிகாந்த் நினைவு கூறுகிறார். 1981 ஹிசார் அரசு கல்லூரியில் பட்டம் பெற்ற அவர் 1984 ரோஹ்தக்கின் மகரிஷி தயானந்த் பல்கலைக்கழகத்தில் சட்டப்பட்டம் முடித்து குடும்பத்தில் முதல் சட்டப்பட்டதாரியானார். 38 வயதிலேயே ஹரியானாவின் இளம் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட பெருமையை 2000ஆவது ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி அன்று பெற்றார். பின்னர் 2004 பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும் 2018 இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவும் 2019 உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் உயர்ந்தார். இப்போது அவர் இந்தியாவின் தலைமை நீதிபதி பதவியேற்று தேசத்தின் உச்சநீதிமன்றத்தில் அமர்ந்து நீதி பரிபாலனம் செய்ய இருக்கிறார். சட்டக்கல்வியில் குடும்ப பாரம்பரியம் இல்லாதவர் நாட்டின் நீதித்துறையின் உச்சியை அடைந்திருப்பது இந்திய அரசியல் அமைப்பின் சமத்துவ சக்தியை பறைசாற்றுகிறது.